வீட்டு முறையில நம்ம வளர்க்கக்கூடிய நாட்டு கோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா அடைய வச்சிருந்தோம். ஸோ இந்த எல்லாம் எக் ஹேண்ட்லிங் பரிசோதனை செஞ்சு பார்த்ததுல இந்த முட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா கரு கூடாம இருந்தது. ஸோ அதனால இதை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கடைசி நாள் வரையும் விட்டோம் அப்படின்னா கூமுட்டி ஆயிடும். அப்புறம் வீணா தான் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை அவிச்சு வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட பசங்க வந்திருக்காங்க, அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் புரோட்டீன் சக்தி இது மூலயமா வந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னா அப்படி பிரித்து எடுத்துப்பாங்க. கரு கூடலை அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா வேஸ்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 முட்டை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கோழிகள் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அவிச்சு கொடுக்கறதுனால கோழிகளுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. அதனால தாராளமாக கொடுக்கலாம். சில பேர் அவிச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லேட் மாதிரி போட்டும் கொடுப்பாங்க, பொரியல் மாதிரி பண்ணி. கோழிகள் வந்து எவ்வளவு விருப்பமா ஆர்வமா வந்து சாப்பிடுறது அப்படின்றத மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த முட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கவே முடியல. இப்படி தோல் உரிக்காமையே போட்டுடலாம், கோழிகள் வந்து சாப்பிடும். அப்படியே மாலை நேரங்கள்ல அப்படியே பசங்களோட அப்படியே கோழிகளோடவும் அப்படியே வந்து தினசரி மாலை நேரங்கள் பொழுது வந்து இப்படிதான் கழிஞ்சிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு ஆர்வமா வந்து அந்த சேவலும் அந்த பெட்டை கோழிகளும் அந்த அவிச்ச கதை கூடாத அந்த முட்டையை வந்து சாப்பிடுறது. என்னோட மகள் வந்து கிட்ட போறதுனால கோழிகள் வந்து தள்ளி போகுது, மறுபடியும் வந்து சாப்பிடுவாங்க.